அனைவரும் ஆனந்தமாக வாழ்க. கடவுள் இருக்காருங்களே, மிகப்பெரிய 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 அருளாளன், மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவாளி. அவன் தான் நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்க, கடவுள் நம்ம மூளைக்கு ஒரு திரை போட்டுருவார். யாரு சொன்னாலும் ஏறாது. எப்படிப்பட்ட அறிவாளி சொன்னாலும் கேட்க மாட்டான். பைக்கில் போய் 8 போட்டு 9 போட்டு ஏதாவது ஒரு வண்டியில் மோதி பெரிய ஆஸ்பத்திரியில் போய் தான் கிடப்பான். எல்லாமே விதிக்கப்பட்ட விதி என்று சொல்கின்றார்கள். விதி இந்த தலையில் எழுதி அனுப்பிட்டான் இறைவன். இன்னொருத்தர் கேட்டார், அப்புறம் எதுக்குங்க முயற்சி பண்ணுறோம், சும்மா இருக்க வேண்டியதானே? எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு வச்சிங்களேன், நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஒரு ஜனாதிபதியாக முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கங்க. சொல்கிறதான் சொல்கிறேன், பெருசாகவே சொல்லிட்டு போகிறேன். எனக்கு ஜாதக ரீதியாக அந்த அமைப்பு இல்லை, அறிவும் இல்லைன்னு வச்சுக்கங்க. ஆனால் கடவுளை நான் கேட்குறேன், ஐயா என்ன மடாதிபதி ஆக்கிட்ட, ஜனாதிபதியாக்கு ஜனாதிபதியாக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கேன் கடவுள்கிட்ட. நடராஜ பெருமான்கிட்ட விடாமல் கேட்குறேன். நடராஜ பெருமான் பார்க்குறாரு, இவனுக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லையே. வடிவேலை பார்த்து ஒரு படத்தில் சொல்லுவான், நீ ஆடா மேனேஜரு, அந்த முகமே உனக்கு இல்லையே அப்படின்பா. வடிவேல் சொல்லுவார். அந்தமாரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். கடவுள் ஒரு நாள் பார்க்குறாரு, போய் தொலைறான் போ, முட்டா ஆஃபீஸெல்லாம் என்னென்னவோ பதவியில் இருக்குதுங்க, நம்ம ஆள் போயிட்டு போகிறாரு ஜனாதிபதியா அப்படின்னு இறைவன் நினச்சிட்டா நடக்கும். அதனால் நம்மளால் முடியாது, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா நினைக்காதீங்க. இறைவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு இறைவனை வணங்கி கொண்டு முயற்சி செய்யுங்க. ஒரு நாள் கடவுள் மனது மாறி நீங்கள் நினைக்கிறத தருவார். அந்த தருவார் என்ற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையின் உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்கின்றது. அந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தரையும் உயர்த்தும். ஒவ்வொருவரும் ஆனந்தமாக வாழலாம். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்.